இன்டர்வியூக்கு போனீங்க, ஹெச்ஆர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உடனே உங்கள் மனசு பிளாங்க் ஆகிடுச்சா? நீங்கள் மட்டும் இல்லை, இந்த கேள்விக்கு தடுமாறாத ஃப்ரெஷர் யாருமே இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர், கான்ஃபிடெண்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் சிந்தியா. வெல்கம் பேக் டு டாக் ஈஸி இங்கிலீஷ். இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷை சிம்பிளாக தமிழில் புரிகிற மாதிரியே பேசுவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இன்டர்வியூவில் ஒரே ஒரு ஆன்சர் உங்களை எப்படி செலக்ட் பண்ண வச்சிடுங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் என்பது ஒரு ஸ்மால் டாக் இல்லை. ஹெச்ஆர் இந்த கேள்வி கேட்கறதுக்கு 3 ரீசன் இருக்குது. உங்களை பற்றி குயிக்லி ஒரு அசஸ் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் அந்த ரெஸ்யூமை நீங்கள் எவ்வளவு கிளியராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறீங்கிறதையும் பார்க்குறாங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ காமாக கிளியராக பேசுகிறீங்கன்னையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. இன்டர்வியூவை வார்ம் அப் பண்ண இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நீங்களே டாப்பிக்கை டிசைட் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களையே நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. நான் இதை பீக் ஃபார்முலான்னு சொல்கிறேன். இதில் 4 விஷயங்கள், 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். உங்களது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரடக்ஷன். இதில் உங்கள் பேர் சொல்லலாம், ஹோம் டவுன், தட் இஸ் நீங்கள் எங்கேருந்து வரீங்கங்கிறதையும் சொல்லலாம், பேசிக் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங் மேம் ஆர் குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் அப்படின்னு உங்கள் பேரை சொல்லலாம். ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு உங்களுடைய இடங்கள் எங்கேருந்து வரீங்களோ அந்த பிளேஸை சொல்லலாம். அண்ட் இது சிம்பிளாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், அதுதான் மேட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன், உங்கள் டிகிரி, காலேஜ் பர்சன்டேஜ் சொல்லலாம். நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் அப்படின்னு உங்கள் காலேஜ் சொல்லலாம். அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி வித் அன் அக்ரிகேட் அப்படின்னு உங்கள் பர்சன்டேஜ் 7.1, 7.8, 8.1 என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணலாம். பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். அதை ஹைட் பண்ணுறதை விட கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது அச்சீவ்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். இங்கே நீங்கள் ஷைன் பண்ணணும். என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்டடீஸில், நீங்கள் அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸில் அந்த என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, டியூரிங் மை ஸ்டடீஸ் ஐ டெவலப் ஸ்ட்ராங் ஸ்கில் இன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்கீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி எதையாவது பண்ணியிருக்கீங்களா. அண்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் இன்டர்ன்ஷிப் அட் எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஏதாவது அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி நேமை சொல்லலாம். வேர் ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன், என்னென்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த இன்டர்ன்ஷிப்பில், இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். இதில் இன்டர்ன்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்லை, காலேஜ் ப்ராஜெக்ட்ஸு, ஒர்க் ஷாப்ஸ், ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் பஞ்ச். கன்க்ளூட் பண்ணுறது எப்படின்னா, ஐ எம் எ குவிக் லேர்னர் அண்ட் எ குட் டீம் லீடர் அண்ட் ஐ ஒர்க் well under pressure. I am genuinely excited about this opportunity and I am confident I can contribute meaningfully to your organization. Thank you. இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரென்த் அங்கே காட்டணும், என்தூசியாசம் இருக்கணும், அதே நேரத்தில் கிராட்டிடியூட் இருக்கணும். இந்த 3 பார்ட்டுமே இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம கொடுக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீக் ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒவ்வொரு லைனையும் கவனமாக கேளுங்க. ஏன் அப்படி சொன்னோன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் அனு அண்ட் ஐ எம் ஃப்ரம் சேலம், தமிழ்நாடு, currently residing in Chennai. I have completed my Bachelor of Engineering in Electronics and Communication and Engineering from XYZ College. என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுங்க. Affiliated with Anna University with an aggregate of 72%. During my academic year, I developed hands-on skill in embedded system and programming IoT-based project.
I completed a 30-day internship at ABC Technologies, Chennai, where I worked on a smart home automation project using Raspberry. I also participated in 2 national level technical symposium and received the Best Project Award at my college annual Tech Fest. On a personal note, I am a disciplined and goal-oriented individual. I believe in continuous learning and I enjoy solving real-world problems through technology. I am very excited about this opportunity at your organization, and I am confident that my technical skills and eagerness to learn will allow me to contribute positively into your team. Thank you. பார்த்தீங்களா, நம்மளுடைய செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 75 செகண்ட்ஸ் தான் இருக்கும் நம்ம கொடுத்த ப்ரெசன்டேஷன். இதில் நம்ம கிளியராக கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், அதே நேரத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஹெச்ஆர் கேட்குற ஆன்சர். நாட் யுவர் லைஃப் ஸ்டோரி. நம்ம லைஃப் ஸ்டோரிஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மை நேம் இஸ் ரவி, ஐ எம் ரவி சங்கர், பீப்புள் கால் மீ ரவி. இங்கே பார்த்திங்கன்னா ரவின்ட்டு ஒரு 3-4 தடவை நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி சொல்லக்கூடாது. உங்கள் பேரை ஒரே ஒரு தடவை தான் சொல்லணும், அதுவும் கிளியராக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஐ எம் ஏ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி டெடிக்கேட்டட் பர்சன். இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் கொடுத்துருக்கோம், டெடிக்கேட்டட் கொடுக்குறோம், இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கலாம். எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க்கிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ கம்ப்ளீட்டட் 3 ப்ராஜெக்ட் அஹெட் ஆஃப் அ டெட்லைன். அப்போ இது என்னவாகும், இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக நம்மளை டிஸ்கிரைப் பண்ணும்போது வெறும் அப்ஜெக்டிவ்ஸே கொடுத்துக்கிட்டே போகிறத விட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ரெஸ்யூமை ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக படிப்பாங்க. அதே நேரத்தில் அதை சம்மரியாக இல்லை, நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கோ இல்லை இன்டர்வியூ கொடுக்கும்போது ரெஸ்யூம் ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 60 to 90 செகண்ட்ஸாலே போதும். அதுக்கு மேலே நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலாக ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரோபோ மாதிரி பேசுகிறது. தட் இஸ், நம்ம ப்ராக்டிஸ் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், மெமரைஸ் பண்ணியிருப்போம், என்னென்ன இருக்கோ அதை அப்படியே மெமரைஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய மாடுலேஷன் சொல்லுவோம். பேசும்பொழுது நம்மளுடைய ஆக்சென்ட், நம்மளுடைய ப்ரனன்சியேஷனாக இருக்கலாம், நம்மளுடைய சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதிலெல்லாம் சில மாடுலேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம பேசும்போது ஜெனியூனாக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப அந்த ஃபீல் நம்ம நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுடைய செல்ஃப் இன்ட்ரோ ப்ரெசன்டேஷன் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்குற அளவுக்கு சவுண்டாக ஜெனியூனாக இருக்கணும். இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போது லேர்ன் பண்ணிட்டோம், மெமரைஸ் பண்ணியிருக்கோம், இதை எப்படி நம்ம மாடுலேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன், கேளுங்க. இப்போது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மிரர் முன்னாடி நம்ம பேசலான்னு சொல்லுவோம் இல்லையா. மிரர் முன்னாடி நின்று பேசுங்க. ஐ கான்டாக்டை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம். நம்ம யாரை பார்த்து பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணோம். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாடி லாங்குவேஜு, எப்படி இருக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எல்லாமே கவுண்டடாக. ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசும்பொழுது. ரெண்டாவது, ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களையே ரீசண்டாக என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ப்ளேபேக் பண்ணி கேளுங்க, என்ன பண்ணியிருக்கோங்கிறத கேட்டு பாருங்கள். உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுவே மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் மெத்தடுன்னு கூட நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டைம் யுவர் செல்ஃப். தட் இஸ், ஸ்டாப் வாட்ச் ஏதாவது கையில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்ல நம்ம செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தோம்னா அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நம்ம ஒரு 90 செகண்ட்ஸில் அழகாக ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுடைய ப்ரெசன்டேஷன், நம்மளுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுத்து முடிச்சிடும். ஸோ இந்த ஹேபிட் வர்றதுக்கு இந்த ஸ்டாப் வாட்ச் வச்சு நம்ம எவ்வளோ நிமிஷம் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தோம்னா, பர்சனலைஸ் யுவர் ஸ்கிரிப்ட். தட் இஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க.
உங்களுக்கு ஸ்கிரிப்டை நீங்களே எழுதுங்க, என்னென்ன மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. பிகாஸ் நான் கொடுத்துருக்கிறது இசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் படிக்கிறது மெக்கானிக்கலாக இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம ஸ்கிரிப்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். இது ஒரு மாடலாக தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர இதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய பர்சனலாக நான் உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை இன்டர்வியூ க்ராக் பண்ணுறது இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மீ. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். Thank you.